நாம class test. See, what is meant by class test? ஒரு reading comprehension fill in the blanks நாம exercise பண்றது தான் class test. பாருங்க, a class test is nothing but a mixture of reading comprehension and fills in the blanks. இதுதான் நம்மளுக்கு class test அப்படின்னு நாம சொல்றோம். The questions are not lengthy or exhausting, right? All you need is a conceptual understanding of the question to solve them. அவ்வளவுதான். சிம்பிளா you have to understand it. அந்த கான்செப்ட்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் the entire passage ஸ்லோவா ரீட் பண்ணிடணும். அதுக்கப்புறமேல அந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு என்டையர் ஐடியா ஆஃப் த பேசேஜ் நம்மளுக்கு கிடைச்சிடணும். பாருங்க, ஐடியா ஆஃப் த பேசேஜ் நம்மளுக்கு கிடைக்கணும். அடுத்தது, ஈச் மிஸ்ஸிங் பிளாங்க்ல என்ன வரும் அப்படின்னு நாம என்ன பண்ணிருக்கணும்? ஒரு சின்ன இமேஜினேஷனை நாம அங்க கொண்டு வரணும், என்ன வரலாம் அப்படிங்கிறத. தென் அடுத்தது, which part of speech is functionally required? அந்த சென்டென்ஸ்ல எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் நம்மளுக்கு ரெக்வயர்டா இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கணும். பாருங்க, அடுத்தது, it is very important to understand the tone of the passage. அதாவது இது ரிப்போர்ட்டட் பேசேஜா அல்லது இது ஒரு கைண்ட் ஆஃப் கமெண்ட்ரியா? அந்த டோன் ஆஃப் த பேசேஜ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த டோன் தான் வார்த்தைகளை டிசைட் பண்ணும். ரொம்ப ஹார்ஷா இல்ல கைண்டா இல்ல அப்ரிஷியேட்டிவா அல்லது டிப்ரிஷியேட்டிவா அப்படிங்கிறத இந்த டோன் ஆஃப் த பேசேஜ் டிசைட்ஸ். பாருங்க, linking sentence coherences, linking the sentence together because in the passage all the sentences are connected to each other. எல்லா சென்டென்ஸுமே பாத்தீங்கன்னா they are connected to each other. Do not make the mistake of treating each sentence as an individual or independent sentence. புரியுதா? இங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஈச் சென்டென்ஸை ஒரு இண்டிவிஜுவல் சென்டென்ஸா நீங்க அங்க பார்க்க கூடாது. தட்ஸ் a part of the paragraph அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். அடுத்தது, பாருங்க, இதெல்லாம் தான் கிராமட்டிக்கல் சென்ஸ் தேவை, டென்சஸ், குட் வெக்காபுலரி, இது எல்லாமே நம்மளுக்கு தேவை, ரைட்? அடுத்தது, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வேணும் கண்டிப்பா. அடுத்தது, நம்மளுக்கு இந்த 3 இருந்துட்டாலே ஈஸியா நம்மனால ஒரு பேசேஜ அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபிலிப்ஸை நம்ம பண்ணிட முடியும், ரைட்? பாருங்களா, in the following passage there are blanks each of which has been numbered. அதாவது இங்க கொடுத்திருக்கிற நம்பர் தான் blank-ஆ நாம எடுத்துக்கணும். this number, in the place of number there comes a word. அப்ப பாருங்களேன், against each 5 words which have been suggested. இப்ப இந்த நம்பருக்கு நேரா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5 words நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நாம we have to choose it. Find the appropriate word in each case, right? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, food security is a global challenge. அதாவது food security அப்படிங்கிறது என்ன? இது ஒரு global challenge, உணவு பாதுகாப்பு. More than 870 million people are fighting hunger every day and over 2 billion are facing malnutrition. என்ன? அதாவது 870 million people, more than 870 million people are fighting hunger every day. பசியினால போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பசியினால அவங்கனால என்ன பண்ண முடியல, அவங்களுடைய உணவை அவங்கனால பெற முடியல. சரியா? பசியினால ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, ஆனா சத்தான உணவு சாப்பிட்றது இல்ல. ஃபேசிங் மால் நியூட்ரிஷன். ஏதோ அவங்களுக்கு உணவு இருக்குதே தவிர தட்ஸ் நாட் அ புரோட்டீன் ரிச் டயட்.
மினரல்ஸ், விட்டமின்ஸ் அந்த ரிச் டயட் இல்லை. டியூ டு டேஸ் டயட். ஓகே, a few more decades from now, அதாவது இப்போலேருந்து ஒரு சில வருடங்கள். டிகேடு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? 10 வருடம் அப்படின்னு அர்த்தம். டிகேடு அப்படின்னாலே 10 வருஷம். அப்போ இன்னும் ஒரு 30 to 40 வருஷத்துல the challenge will be severe with the shrinking resources. ஷ்ரிங்கிங் அப்படின்னா சுருங்கிறது. அப்போ ரிசோர்சஸ் எல்லாம் வளங்கள் நம்மளுக்கு ரொம்ப 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 குறைஞ்சு போயிடும். ஏன்னா நாம இப்பயே ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் பீஸ் ஆஃப் லேண்டை நாம பிளாட் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வேர் வில் வி கோ ஃபார் த ஃபுட்? நம்ம ஃபுட்டுக்கு என்ன பண்ண முடியும்? we have to go for farming. அப்போ ஃபார்மிங்க்கு எங்க நிலம் இருக்கு? there is no place. அதுதான் shrinking resources அப்படிங்கிறாங்க. அண்ட் ரைசிங் டேஸ், அங்க ஒரு blank. we need to have a political will to achieve food security worldwide. இது வந்து ஒரு அரசியல் ரீதியாவே இதை நாம பார்க்கணும். அப்பனாதான் இதை வேர்ல்டு வைடா நாம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா இதை சரி பண்ண முடியும். People in developed countries should not dash and fall prey to obesity. People, அதாவது வளர்ந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய people வந்து என்னன்னா, அவங்க அதிகமா சாப்பிட்டு அவங்களுடைய வயித்தை, அதாவது உடம்ப என்ன பண்ணிக்க கூடாது? ரொம்ப குண்டாக்கி கூடாது. ஒபேசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் பருமன். டியூ டு ஓவர் ஈட்டிங். சரியா? they should have a healthy, a balanced diet without dash foods. பாருங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சரிவிகித உணவு தேவை, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட் தேவை. besides this, இதுக்கு அப்புறமேல என்னன்னா, இன்னமும் என்ன, in every country there should be a social safety net. ஒரு சமூக பாதுகாப்பு வலை அப்படிங்கிற சொல்றாங்க. அது வேணும். எதுக்குன்னா, giving poor people to food. அதாவது யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஹெல்தி புரோட்டீன் ரிச் டயட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு தேவை அப்படிங்கிறாங்க. Of modern technology, hybrid seeds and better agriculture practices will improve productivity and yield. Of modern technology, இந்த modern technologyயும் hybrid seeds and better agriculture practices, அதாவது நார்மலா ஹைபிரிட் சீட்ஸ் அப்படிங்கிறது என்ன? கலப்பு விதைகள். இது எல்லாமே தேவை. மாடர்ன் டெக்னாலஜி, ஹைபிரிட் சீட்ஸ் அண்ட் பெட்டர் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் வில் இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஈல்டு. அதாவது ப்ரொடக்டிவிட்டியும் ஈல்டையும் அதிகப்படுத்தும். பட் டெக்னாலஜி டேஸ் cannot get food for everyone. வெறும் டெக்னாலஜி மட்டும் நம்மளுக்கு ஃபுட்டை தராது. We need to use trade as an effective instrument to keep the doors open for food between producing countries and consuming nations. வெறும் ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய விவசாய வளங்களை வச்சு அந்த நாடு பூர்த்தி அடைஞ்சிடாது. என்ன, பக்கத்து நாட்டுல இருக்கு விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்களும் எந்த நாட்டுல பொருட்கள் அதிகமா விளையுதோ அதே மாதிரி எந்த நாட்டுக்கு தேவை அதிகமா இருக்கோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ட்ரேடு வேணும், வர்த்தகம். அப்பனாதான் நாம வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம நம்ம அவங்களுடைய தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். ஏன்னா நம்ம கிட்ட அபண்டன்டா இருக்கு, ஆனா அவங்க கிட்ட இல்லை. அது அப்ப இந்த ட்ரேட் ரொம்ப முக்கியம். Developed countries like the US, Europe should not subsidize farming. அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரு? யூஎஸ் அண்ட் யூரோப். அவங்க என்ன should not subsidize farming so that small farmers in developed countries can have incentives to increase food. டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சப்சிடைஸ்டு ஃபார்மிங்கை, அதாவது ஃபார்மிங்கை சப்சிடைஸ் பண்ணக்கூடாது. அதனால என்ன ஆகும்? அதனால ஏன்? பிகாஸ் ஆஃப் த ஸ்மால் ஃபார்மர்ஸ், அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து ஒரு நல்ல இன்சென்டிவ்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, கண்ட்ரி ஷுட் டேஸ் இன் ஃப்ரீ ட்ரேட் வித்தவுட் பேனிங் ஃபார்ம் எக்ஸ்போர்ட்ஸ். கண்ட்ரியை வந்து என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்போர்ட்ஸை வந்து பேன் பண்ணக்கூடாது. இப்போ பக்கமாக பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் இருந்து யுஎஸ்ஏவுக்கு போகிறதுக்கான அரிசியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டிலேயே வந்து அந்த பொருளுக்கு
பற்றாக்குறை இருக்கிறதுனால நம்ம வெளிநாட்டுக்கு அதை அனுப்ப முடியாது அப்படின்னு ரைஸ் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் அவங்க சொல்றது. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் டேஷ் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு எப்படி வந்து உணவு பாதுகாப்பு பண்ணணும். அந்த உணவு பாதுகாப்புல நாம என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அதாவது ஃபுட் செக்யூரிட்டி, மாடர்ன் டெக்னாலஜி, ஹைபிரிட் சீட்ஸ், இதையெல்லாம் பண்ணி நம்மளுடைய ஈல்டையும் ப்ரொடக்டிவிட்டியும் அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்தும் பொழுது எங்க அதிகமா விளைவிக்கிறாங்களோ அங்கிருந்து தேவையான நாடு வாங்கிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சோசியல் செக்யூரிட்டி நெட் எல்லாம் கிரியேட் பண்ணணும் புவர் பீப்புளுக்கு உணவளிக்கிறதுக்கு. ரைட். இப்போ நம்ம ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் போயிடலாம். Okay, more than 870 million people are fighting hunger every day and over 2 billion are facing malnutrition due to DAS diet. பாருங்க, இந்த இடத்துல என்ன டயட்னால அவங்க இப்படி பிரிஸ்கிரைப்டு டயட், வரையறுக்கப்பட்ட டயட், அதாவது இதுதான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன டயட், பிரிஸ்கிரிப்ஷன் மாத்திரை கொடுக்குறாங்க இல்லையா டாக்டர், அதுதான் பிரிஸ்கிரைப்டு, இதை சாப்பிடணும். அப்போ பிரிஸ்கிரைப்டு டயட்டா இல்ல, இந்த இடத்துல ஒரு நெகட்டிவான வேர்டு வரணும். ஏன்னா அவங்க சொல்றாங்க என்ன, மால்நியூட்ரிஷன் எதனால வருது, எந்த மாதிரியான டயட்னால வருது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்போ அந்த மால் நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கு அதாவது ஒரு பிரிஸ்கிரைப்டு டயட்டா இல்ல, ஹெவி டயட்டா இல்ல, பேலன்ஸ்டு டயட்டா இல்ல, எல்லாமே பாசிட்டிவ் வேர்டு. சரிவிகித உணவு, ரைட். ஃப்ரெஷ் டயட்டா இல்ல, சிம்பிள் இம்பேலன்ஸ்டு டயட், ஒரு நெகட்டிவ் வேர்டு அந்த இடத்துல வரணும். இதுதான் ஆன்சர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு இம்பேலன்ஸ்டு டயட், ஒரு இம்பேலன்ஸ்டு டயட் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒரு இம்பேலன்ஸ்டு டயட். ஓகே, அடுத்தது செகண்ட் டேஷ் பாருங்க. A few more decades from now, இப்பல இருந்து change will be severe with the shrinking resources and rising, அதாவது வளங்கள் கம்மியாவது, அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அதிகமாகறாங்க. with rising பாருங்க, population வரலாம், ட்ரெண்ட்ஸ் இல்ல, commodities பொருட்கள் இல்ல, கன்சர்ன் இல்ல, டெப்ட் இல்ல. அப்போ with the rising population, shrinking resources and rising population, வளங்கள் சுருங்குது, மக்கள் தொகை பெருகுது. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, third one, people in developed countries should not and fall prey to obesity. நீங்க வந்து உடல் பருமன் எதனால் ஆகுது, நாம அதிகமா சாப்பிட்றதுனால ஆகுது. அப்ப இந்த இடத்துல என்ன, தேர்ட் ஒன்னுக்கு people in developed countries should not dash, என்ன, அவங்க அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க, and fall prey to obesity. ரைட். அப்போ எக்ஸசைஸ் இல்ல, ஓவர் ஈட் கரெக்ட் இருக்கு. நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணிடுவோம். கன்சியூம், ஒரேஷியஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ், எடிபிளும் அட்ஜெக்டிவ். ரைட். நம்மளுக்கு இங்க என்ன, ஓவர் ஈட், கன்சியூம். ஓவர் ஈட் தான் சரியான வார்த்தை. அடுத்தது they should have a healthy balanced diet without dash food. என்ன, மக்கள் அவங்க வந்து என்ன பண்ணணும், they should have a healthy balanced diet without dash food. அதாவது அந்த டெவலப்டு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள் without realizing food, avertingனா
வெறுக்கிறதுன்னு அர்த்தம். ப்ளோயிங் அப்படின்னா ஊதுறதுன்னு அர்த்தம். வித்தவுட் வேஸ்டிங் ஃபுட். பாருங்க, இந்த இதை உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. They should have a healthy balanced diet without wasting food. டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள் பேலன்ஸ்டு டயட்டா இருக்கணும், அதே சமயம் வேஸ்டும் பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்க, in every country there should be a social safety net, giving a poor people dash to eat. Giving a poor people என்ன access ஓகே வரதுக்கு வாய்ப்புண்டு. டெசிக்னேஷன் இல்ல, அட்டைன் இல்ல, ரெஸ்பெக்ட் இல்ல, அக்செப்ட் இல்ல, அப்போ ஆக்சஸ். அதாவது அந்த இடத்திற்கு போனா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், அப்போ அதுக்கு ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கணும், அதுதான் ஆக்சஸ். அவங்க அதை போய் பெறணும், அதை ரீச் பண்ண முடியணும், அதுதான் வந்து சோஷியல் செக்யூரிட்டி நெட். பாருங்க, dash of modern technology, hybrid seeds. They should giving a poor people access to food. Giving a poor people access to food. Just a minute. Access to food. Now the sixth one. And dash of modern technology. Transformation of modern டெக்னாலஜி வருமா? இல்லை. அதாவது நாம் என்ன பண்றோம், புவர் பீப்புளுக்கு ஃபுட்டுக்கான தொடர்பை ஏற்படுத்திடுறோம், அவங்க போய் அதை பெறுவது ஆக்சஸ் டு ஃபுட் அண்டு டேஷ் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரெடக்ஷன், காம்ப்ரமைஸ் இல்ல அடாப்ஷன், அண்ட் அடாப்ஷன் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி. மாடர்ன் டெக்னாலஜியை நாம அடாப்ட் பண்ணிக்கணும், அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, but technology dash cannot get food for everyone. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, டெக்னாலஜி மட்டுமே ஒருத்தனுக்கு ஃபுட்டு வாங்கி தந்துராது. டெக்னாலஜி மட்டுமே வந்து ஒருத்தனுக்கு ஃபுட்டு வாங்கி தந்துராது. பாருங்க, டெக்னாலஜி ஆஸ், ஃபார், வாட் எவர், மச், அலோன். அலோன் இஸ் த ரைட் ஆன்சர். டெக்னாலஜி மட்டுமே அவங்களுக்கு ஃபுட்டு வாங்கி தராது. அப்ப என்ன, we need to use trade as an effective instrument to keep the doors open for food. அதாவது ட்ரேடு அப்படிங்கிறதுக்கான வழிவகைகளை நாம ஏற்படுத்தி வச்சிருக்கணும். ஓப்பன் ஃபார் ஃபுட், ஓப்பன் ஃபார் ஃபுட், ஓப்பன் ஃபார் ஃபுட் பிட்வீன் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் அண்ட் கன்சியூமிங் நேஷன்ஸ். அப்போ இங்க என்ன சொல்ல வராங்க, டு கீப் த டோர்ஸ் ஓப்பன் ஃபார் ஃபுட் ப்ராசஸ் இல்ல, டிரான்ஸ்ஃபர் ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ஓகே, ஸ்டோரேஜ் இல்ல, பார்கெயின் இல்ல, ரைட், ஒன்னா டிரான்ஸ்ஃபர் அல்லது எக்ஸ்சேஞ்ச். அப்போ we need to use trade as an effective instrument to keep the doors open for food exchange between producing countries and consuming. இந்த இடத்துல எதையும் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கல அவங்க, சரியா? food transfer is the right answer. அனுப்புறாங்க, food transfer between producing and consuming nations. Developed countries like USA and Europe should not subsidize farming so that small farmers in developing countries can have incentives to increase food. அதாவது அவங்க என்ன பண்ணக்கூடாது, சப்சிடைஸ் ஃபார்மிங் பண்ணக்கூடாது. ஸோ தட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
அதில் ஈஸியாக பெனிஃபிட் ஆவாங்க. இன்க்ரீஸ் ஃபுட், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக ஃபுட்டை அதிகமாக விளைவிப்பாங்க. ஃபுட்டை பாருங்க, மேனுஃபேக்சரிங் இல்லை, வி மேனுஃபேக்சர் கூட்ஸ். ப்ரொடக்ஷன், ரைட், சரியான வார்த்தை வரலாம். ப்ராக்டிஸ், கன்சம்ஷன், கல்ச்சர், ரைட், ப்ரொடக்ஷன். அடுத்தது, countries should dash in free trade without banning farm exports. countries should agree, சரி, countries should agree வருமா? இல்ல, வராது. ஸ்ட்ரைக் கண்டிப்பா இல்ல, ரஷ் இல்ல. அப்ப countries should engage வரதுக்கு வாய்ப்பு உண்டு. commit இல்ல, அப்ப engage. countries should engage in a of which has been numbered. Against each 5 words are suggested, one of which fits the blank appropriately. பாருங்க, one word trade center is viewed as a statement of hope, a marvel of persistence and a miracle of logistics. பாருங்க, one word trade center is viewed as a statement of hope, நம்பிக்கை, a marvel of persistence, விடாமுயற்சி. விடாமுயற்சியின் மார்வல் அப்படின்னா என்ன? அமேசிங், அது ஒரு பெரிய மார்வலஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மார்வல். அண்ட் a miracle of logistics, இது ஒரு அற்புதம், அதாவது ஒரு அதிசயம். என்ன, லாஜிஸ்டிக்ஸ்ல இது ஒரு அதிசயம். ஒன் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். As years passed after the tragedy at the site at which it was since constructed and the delays kept mounting, அதாவது அந்த இடத்துல ஒரு tragedy நடக்குது, அதனால அது இன்னும் முழுமையா கட்டுமுடிக்கப்படவில்லை. Americans began to dash what is taking so long. சரியா, அவங்க வந்து அமெரிக்கன்ஸ் என்ன யோசிக்கிறாங்க, ஒரு ஸ்டடி பண்றாங்க, எது நம்மளுக்கு நிறைய காலங்கள் பிடிக்கிறது. We lost the capacity to rebuild. இதை நாம ஒன் வேர்ல்டு ட்ரேடு சென்டரை திரும்ப கட்டி முடிக்கிறதுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி இழந்துட்டோமா? The answer in part was the sheer dash of the project. 10,000 workers attempting one of the most difficult construction projects ever in one of the most densely populated cities on the earth. அதாவது ஒன் ஆஃப் த டென்ஸ்லி பாப்புலேட்டட் சிட்டிஸ்ல 10,000 பேர் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் இது. அடுத்தது பாருங்களேன், the funds allotted for the project were estimated as $1.5 billion. the funds allotted for the project, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அலாட் பண்ண ஃபண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து it was estimated as $1.5 billion when the design was unveiled, but the price tag just kept going up. அதாவது இது ஆரம்பிக்கும் போது இதனுடைய எஸ்டிமேட் 1.5 பில்லியன், ஆனா கட்ட நாட்கள் ஆக ஆக அதனுடைய மதிப்பு, அதுக்கு தேவையான செலவு அதிகமாயிட்டே போகுதாமா. Other dash included the weather. In the harsh sun of summer, the steel beams could reach temperatures that were not enough to singe skin, added to which a hurricane the construction site. அதாவது வெதர்னால ஏற்படக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை சொல்றாங்க. சரியா, the monument may not be all things to all people, but its completion suggests the ambitious coupled with the determination of people in the face of odds is intact and will always win the day. இது வந்து கம்ப்ளீட் பண்ணா மிகப்பெரிய பலன் உண்டு. பாருங்க, One World Trade Center. Americans began to dash what is taking so long. அவங்க என்ன பண்றாங்க, Americans began to understand, இல்ல anger இல்ல, wonder, sense, questions. Okay, wonder, I wonder. என்ன, Americans began to wonder what is taking so long. அவங்க வியப்படைறாங்க,
என்னடா இந்த ஒன் வேர்ல்டு ட்ரேட் சென்டரை கட்டுறதுக்கு இவ்வளவு நாள் பிடிக்குதே அப்படின்னு. அடுத்தது, the answer in part was the sheer dash of the project. The answer in part was the sheer dash of the project. The answer in part was the sheer delay, complexity வரதுக்கு வாய்ப்பு உண்டு. டிலைட் இல்ல சந்தோஷம், இல்ல நோயிங், இல்ல டிராப், இல்ல அப்சஷன், இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு எண்ணம். அதான். அப்போ இந்த காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறத ஒரு கரெக்டான ஆப்ஷன். இது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வண்டர், செகண்ட் ஒனுக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டி. அடுத்தது பாருங்க, இந்த ப்ராஜெக்டினுடைய காம்ப்ளெக்ஸ் நேச்சர் இத நாம வந்து அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியாதபடி நம்மளை தடுக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, most difficult construction projects ever in one of the most densely populated cities on the earth. The DAS funds are allotted for the projects were estimated. Okay, on the earth, when the funds were allocated, despite the funds were allocated for the project were estimated as illa instead varadu, exclusive varadu, இதுக்கு வந்து 13 1,000 workers attempting in one of the most difficult construction projects ever in one of the most densely populated cities on the earth, despite the funds allotted, இருந்த போதிலும், despite தான் கரெக்டான ஆப்ஷன். பாருங்க, despite the funds allotted for the project were estimated as $1.5 billion when the design was unveiled, when design was unveiled, but the price tag just kept going up. புரியுதா உங்களுக்கு? despite the அந்த பட்ஜெட் சொன்னதுக்கு அப்புறமும், ஃபண்ட் அலாட் பண்ணதுக்கு அப்புறமும் அது போய்கிட்டே இருக்கு. அடுத்தது பாருங்க, other dash includes the weather in the harsh sun of the summer. The steel beams could reach temperatures that were not enough to cinch skin. பாருங்க, other advantages இல்ல, information இல்ல, challenges, attempts, crisis. Okay, நாம சவால்கள். Other challenges include weather in the harsh. Other challenges include weather in the harsh, sun of summer, இதெல்லாம். அடுத்தது பாருங்க, fifteenth one, that were not enough to sink skin, added to which a hurricane formed. A hurricane affected the construction site, predicted hazard and danger, flooded. Right, a hurricane affected the construction site. புரியுதா உங்களுக்கு? A hurricane affected the construction site. Right students, உங்களுக்கு இதுல ஏதாவது புரியலனா என்கிட்ட கேளுங்க. பாருங்க, in the following passage 10 blanks are left out labeled with the letters A, B, C, D and so on.
You have to choose a set of words that is correct grammatically and contextually. Correct, that is கிராமட்டிக்கலாவும் இருக்கணும், அது கான்டெக்சுவலாவும் இருக்கணும். The Union Cabinet has approved a series of changes in foreign direct investment norms as the government prepares to enter the last lap of its economic policy setting phase ahead of the 2019 elections. Union Cabinet என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI அவங்களுடைய அந்த நார்ம்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களுடைய கடைசி கட்ட சேஞ்ச் சரியா, 2019 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி. Key among this was the decision to dash up to 49% overseas ownership, including by a foreign airline in Air India. Air Indiaவில் ஓவர்சீஸ் வெளிநாட்டு ஓனர் மற்ற கம்பெனி எல்லாம் வந்து இங்க சொந்தம் கொண்டா, அதாவது அவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி கொடுத்துருவாங்க. This comes just a little more than 6 months after the Cabinet Committee on Economic Affairs gave its nod for a strategic dash of the airline. பாருங்க, இது எப்போ அப்படின்னா, this comes just a little more than 6 months. Cabinet Committee on Economic Affairs என்ன பண்ணாங்க, gave its nod அப்படின்னா permission அப்படின்னு அர்த்தம், for a strategic dash of the airline. Right. The relaxation in ownership norms clears the decks for possible bidders such as the Singapore Airlines, Tata Combined and Jet Airways with its overseas equity and route partners to make a more detailed commercial dash of investment opportunity. The state-owned flag carrier presence. For the fiscally constrained government, the dash could not have come sooner. அடுத்தது பாருங்க, the dash short of its budgeted strategic disinvestment goal for the current financial year. DAS is the end of the the hope must be for a DAS, a timetable for the stake sale. அடுத்தது பாருங்க, given the carrier's accumulated debt of about 750 பாருங்க, at the very least the government needs a dash to set a distinct dash roadmap for the sale process. இது எதை பத்தின்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு எக்கனாமிக் பாலிசியில சேஞ்சஸ் பண்றாங்க, எஸ்பெஷலி FDIல சேஞ்சஸ் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா? இது புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால கிளாஸ் டெஸ்ட் எடுக்க முடியும். Incorporated in its products and the difficulty to find local sources of supply at the requested scale. சரியா? ரைட், இதோட ஆப்ஷன்ஸ் போயிடலாம். பாருங்க, Sixteenth one. A key among these was the decision to dash up to 49% overseas ownership to give away in cash
decision to give away in cash இல்ல, allow அல்லது permit. Key among these was the decision to allow up to 49% overseas ownership. சரியா? allow. அடுத்தது பாருங்க. does up to 49% overseas ownership including by a foreign line. அடுத்தது பாருங்க. economic affairs gave its nod. Committee on economic affairs gave its nod for a strategic dash of the airline. Seventeenth one, seizure, expropriation, occupancy, vacancy, disinvestment, divestment, destitution, denial, all of this. Strategic, seizure, expropriation, occupancy, vacancy, disinvestment, divestment, destitution, denial. அடுத்தது பாருங்க. The relaxation in owner norms clears the decks for a possible bidders such as Singapore Airlines, Tata Combined, Jet Airways, with its overseas equity and route partners, does to make a more detailed commercial route partners does to make more detailed commercial evaluation assessment வராது, opinion viewpoint வராது, viability and validity aspect and issue. பாருங்க. 18th one, to make a detailed commercial opinion viewpoint, a commercial evaluation and assessment, opinion viewpoint. புரியுதா? அடுத்தது பாருங்க. For the fiscally constrained government, the task could not have come sooner. பாருங்க. The task could not have come sooner. 19th ஒன்னுக்கு என்ன? For the fiscally constrained government, the task with the union budget, the task could not have come sooner. For the fiscally constrained government, the impact could not a verdict decision and a conclusion. அடுத்தது பாருங்க. impact, effect, verdict, protocol, decision, conclusion, negotiation, dialogue, all of this. 19th one பாருங்க. For the physically constrained government, the task could not have come sooner. Impact, effect. For physically constrained government, the task could not have sooner. பாருங்க 19th.
impact, effect, verdict, protocol, decision, conclusion, negotiation, dialogue, all of this. நம்மளுக்கு என்ன வரும்? For the physically constrained government, the task could not have come sooner. The decision could not have come sooner. With the union budget due soon and the government does sort of its budget, strategic disinvestment. அதாவது அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் பணம் எடுக்கணும், அதனால இப்பயே அதை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க பாருங்க. Right, 20th one. With the union budget due soon and the government does short of its budgeted, when the union budget due soon and the government does awfully, extremely, sure, certain, fair, definitely, merely, slightly, all of this. சொல்லுங்க பாப்பா ஏதாவது ஒண்ணு. 1. With the union budget due soon, the government should merely, right, the government does short of its budget strategic investment. Union budget due soon and the government sure, certain, merely, slightly, fair, definitely, awfully and extremely. Okay, awfully. அடுத்தது பாருங்க. And then November, only 28% of the target, 15,000 crore had been listed. The dash hope must be for a dash timetable for the stake sale அப்படிங்கிறாங்க. $15,000 had been realized. There had been பாருங்க, the hope must be for an potentially, likely, futile, cost effective, pragmatic, realistic, lucrative, fruitful, right? Potentially and likely. The hope must be free for an okay. அடுத்தது பாருங்க 23. At this very last, the government needs to set a distinct dash, univocal, vague, unequal, unambitious, fuzzy, absurd, clear, short, பாருங்க. The other reform cleared by the cabinet was the significant decision. 24. A significant decision to put 100% FD in a single brand retail trading under the automatic route. Right, at the 25. The DAS were given a level of technological advancement incorporated in its products and the difficulty in finding local sources supply at the requisite scale. 25th. Right, was given view. 25. Concentrated, focused, genial, chipper, being, benign, mild, lively, brisky, all of this.
என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. அது ரொம்ப ஈஸி அது. எவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். அர்த்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? VNIGN. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நடத்தினதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.